வணக்கம் ஆசிரியர்களே. உங்க மாணவர்களுக்கு தரமான ஒரு வினாடி வினாவை உருவாக்க ரொம்ப நேரம் செலவாகுதா? இனி அந்த கவலையே வேண்டாம். ஏன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது ஏஐயை வச்சு எப்படி நிமிஷத்திலேயே ரொம்ப பவர்ஃபுல்லான சிந்தனையை தூண்டுகிற கேள்விகளை உருவாக்கலாம் தான் நாம இப்ப பார்க்க போறோம். வாங்க, நம்ம இந்த உரையாடல ஒரு அருமையான திருக்குறளோட ஆரம்பிக்கலாம். கற்றனை தூறும் அறிவு. அதாவது தோண்ட தோண்ட ஊற்றுல எப்படி தண்ணி வருமோ அது மாதிரி கத்துக்க கத்துக்க அறிவு பெருகும்னு வள்ளுவர் சொல்றாரு. அதே மாதிரி தாங்க, நாம சரியான கேள்விகளை கேட்கும்போது மாணவர்களோட அறிவு கண்ணை நம்மால திறக்க முடியும். நம்மள பல பேர் யோசிச்சிருப்போம், பாடம் நடத்துறதை விட அந்த பாடத்துல இருந்து பசங்களோட புரிதலை செக் பண்ண நல்ல கேள்விகளை ரெடி பண்றதுதான் பெரிய வேலையா இருக்குன்னு. இந்த சவால் உங்களுக்கும் ரொம்ப பரிச்சயமான ஒண்ணுதானே? கவலைப்படாதீங்க, இந்த சவாலை சமாளிக்க இப்போ ஒரு சூப்பரான வழி வந்துருச்சு. இதோ பாருங்க, நாம இன்னைக்கு என்னெல்லாம் பார்க்க போறோம்னு. கேள்விகளோட சக்தியில ஆரம்பிச்சு ஏஐ மூலமா கேள்விகளை உருவாக்கி அதை எப்படி நம்ம கிளாஸ் ரூம்ல பயன்படுத்தலான்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாமா? முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். கேள்விகள்ங்கிறது மாணவர்களோட புரிதலா அளக்கிற ஒரு கருவி மட்டும் கிடையாது. நம்ம தமிழ் மரபுலயே பாத்தீங்கன்னா வாதம், பிரதிவாதம், கேள்வி பதில், இது மூலமா தான் ஞானத்தையே பகிர்ந்துகிட்டாங்க. அதோட ஒரு மாடர்ன் வடிவம் தான் இன்னைக்கு நாம பார்க்குற இந்த வினாடி வினாக்கள். சரி, எல்லா கேள்விகளும் ஒண்ணு கிடையாது. வெறும் சரி தவறான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு மட்டும் கேள்விகள் இல்ல. ஒவ்வொரு வகையான கேள்வியும் மாணவர்களோட எந்தெந்த மாதிரி சிந்தனை திறனை தூண்டுதுன்னு இப்ப நாம பார்க்கலாம். இங்க பாருங்களேன், எம்சிக்யூ மாதிரி கேள்விகள் எல்லாம் படிச்சதை ஞாபகப்படுத்தி பார்க்க உதவும். ஆனா இந்த பொறுத்துக மாதிரி கேள்விகள் இருக்குல்ல, அது ரெண்டு அழகழகு விஷயங்களை ஒன்னா இணைச்சு பார்க்கற அந்த பகுப்பாய்வு திறனை சோதிக்கும். சோ இந்த மாதிரி பலதரம் கேள்விகளை கலந்து கொடுக்கும்போது தான் ஒரு மாணவரோட முழுமையான புரிதல் நமக்கு தெரியும். இப்போ வாங்க, இந்த கஷ்டமான வேலைய செயற்கை நுண்ணறிவு, அதாவது ஏஐ, எப்படி ரொம்ப சுலபமா வேகமா செஞ்சு முடிக்க போகுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வெறும் 3 சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான். இந்த 3 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணா போதும், நீங்களும் ஒரு குவிஸ் மேக்கிங் எக்ஸ்பர்ட் ஆயிடலாம். முதல்ல என்ன டாபிக்னு முடிவு பண்ணுங்க. அப்புறம் ஏஐக்கு தெளிவா ஒரு கட்டளை கொடுங்க. கடைசியா அது கொடுத்த பதில ஒரு தடவை செக் பண்ணுங்க. அவ்வளவுதான். இதுல ரொம்ப முக்கியமான கட்டம் இதுதாங்க. ப்ராம்ப்ட்னு சொல்றோம் இல்லையா, அது நாம ஏஐக்கு கொடுக்கிற தெளிவான கட்டளை. நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எவ்வளோ துல்லியமா இருக்கோ அந்த அளவுக்கு ஏஐயோட ரிசல்ட் சூப்பரா இருக்கும். இந்த டெம்ப்ளேட்டை பாருங்க. டாபிக், எத்தனை கேள்வி வேணும், என்னென்ன வகையில வேணும், ஈஸியா வேணுமா கஷ்டமா வேணுமான்னு எல்லாத்தையும் நாமளே சொல்லிடலாம். சரி, தியரி போதும். இப்போ நாம கத்துக்கிட்டத ஒரு நிஜமான உதாரணத்தோட செஞ்சு பார்க்கலாம். நம்ம எடுத்துக்க போற தலைப்பு சங்க இலக்கியத்தில் ஐந்திணைகள். இங்க நல்லா கவனிங்க, நம்ம சும்மா கேள்விகளை உருவாக்க சொல்லல, உயர்கடினமான அப்படின்னு ஒரு வார்த்தையை சேர்த்திருக்கோம். இப்படி நாம ஸ்பெசிஃபிக்கா சொல்றதுனால வர்ற கேள்விகள் எல்லாமே மாணவர்களோட ஆழமான சிந்தனையை தூண்டுற மாதிரி இருக்கும். ஆடடா, சூப்பர் இல்லையா? பாருங்க, கொஞ்ச நேரத்திலே எவ்வளோ ஆழமான பொருத்தமான கேள்விகளை ஏஐ உருவாக்கிடுச்சு. இது மாணவர்களோட பாட புரிதலை ரொம்ப துல்லியமா சோதிக்கிறதுக்கு கண்டிப்பா உதவும். இதோட முடியல. கோடிட்ட இடங்களை நிரப்புதல் சரி அல்லது தவறுன்னு நாம கேட்ட மத்ததகை கேள்விகளையும் ஏஐ கரெக்டா ரெடி பண்ணிடுச்சு. இது நம்மளோட கொஸ்டின் பேப்பருக்கு ஒரு நல்ல வெரைட்டியை கொடுக்கும். பாத்தீங்களா, பொறுத்துக மாதிரி கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான கேள்வி வகைகளை கூட ஏஐ எவ்வளவு சரியா உருவாக்குதுன்னு. இது மாணவர்கள் 2 விஷயங்களை எப்படி தொடர்புபடுத்தி பார்க்கறாங்கன்னு டெஸ்ட் பண்ண ஒரு அருமையான வழி. சரி, இப்போ கேள்விகள் எல்லாம் ரெடி. அடுத்ததா இதை எப்படி சுலபமா நம்ம மாணவர்கள்கிட்ட கொண்டு சேர்க்கிறது, அதுக்கு உதவுற சில டெக் கருவிகளை பத்தி இப்போ பார்க்கலாம். முறையான தேர்வு, அசஸ்மெண்ட், இதுக்கெல்லாம் கூகுள் ஃபார்ம்ஸ் ரொம்ப நல்ல சாய்ஸ். ஆனா கிளாஸ் ரூமையே ஒரு கொண்டாட்டமா மாத்தணும், விளையாட்டு வழியில கத்துக் கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கஹூட் ஒரு அருமையான டூல். உங்க கிளாஸ் ரூம்க்கு இதுல எது செட் ஆகும்னு நினைக்கிறீங்க? கூகுள் ஃபார்ம்ஸ்ல இதை பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஏஐ கொடுத்த கேள்விகளை அப்படியே காப்பி பண்ணுங்க, கூகுள் ஃபார்ம்ல பேஸ்ட் பண்ணுங்க, சரியான பதில்களை டிக் பண்ணி லிங்கை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அனுப்புனா போதும், வேலை முடிஞ்சது. கஹூட்ல இன்னும் ஒரு படி மேலேயே போகலாம். ஒரு சின்ன ப்ரோ டிப் என்னன்னா, நீங்க 100 கேள்விகள் ரெடி பண்ணா கூட அதை மொத்தமா அப்லோட் பண்ண ஒரு CSV ஃபைலை ரெடி பண்ணி தர சொல்லி ஏஐ கிட்ட கேட்கலாம். இந்த ஒரு சின்ன டெக்னிக் உங்க விலை மதிக்க முடியாத நேரத்தை பயங்கரமா மிச்சப்படுத்தும். கஹூட் மாதிரி டூல்ஸ் எல்லாம் கற்றலையே ஒரு ஜாலியான அனுபவமா மாத்துது. இதத்தான் வள்ளுவரும் சந்தோஷமா ஒண்ணு கூடி கத்துக்கிட்டு பிரியும் போதும் அந்த சந்தோஷமான நினைவுகளோட பிரியறது தான் சிறந்த கல்வி அப்படின்னு சொல்றார். நம்ம வகுப்பறைகளை எப்படி இந்த மாதிரி ஒரு மகிழ்ச்சியான இடமா மாத்தலாம்? ஓகே, நாம இதுவரைக்கும் பார்த்த விஷயங்களோட முக்கியமான பாயிண்ட்ஸை வேகமா ஒரு தடவை பார்த்துடலாம். இதுக்கப்புறம் உங்களுடைய இந்த புது டீச்சிங் சூப்பர் பவரை நீங்க முழுசா பயன்படுத்த ரெடி ஆயிடுவீங்க.
ஆக முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ உங்க கையில தரமான கேள்விகளை ரொம்ப வேகமா உருவாக்க ஒரு முழுமையான வழிமுறை இருக்கு. இதனால மிச்சமாகிற நேரத்தை மாணவர்களோட செலவழிச்சு உங்க கற்பித்தலை இன்னும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம். இந்த கேள்வி உங்களுக்கானது. அடுத்த பாடத்துக்கு நீங்க என்ன கேள்விகளை உருவாக்க போறீங்க? இன்னிக்கே இதை ட்ரை பண்ணி பாருங்க. உங்க கிரியேட்டிவிட்டியை பயன்படுத்தி உங்க அடுத்த கிளாஸை மாணவர்களுக்கு ஒரு மறக்க முடியாத அனுபவமா மாத்துங்க. மறக்காம உங்க அனுபவங்களை எங்களோடயும் பகிர்ந்துக்கோங்க.